எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி ஒரு கிளியரான வீடியோ தான் பார்த்துடலாமா? நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தவரை 10th முடித்தவங்களும் சரி தனியாக வைப்பாங்க, 12th முடித்தவங்க தனியாக வைப்பாங்க, டிகிரி முடித்தவங்க தனித்தனியாக வைப்பாங்க. ஆனால் இந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தவரை 10th 12th டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். இந்த எக்ஸாமில் ரெவென்யூ, டெக்ஸ்டைல், கஸ்டம்ஸ் 30க்கும் மேற்பட்ட பாட்டில் இருந்து 3000க்கு மேலே வேகன்சி கேட்டிருக்காங்க. இதில் வந்து இன்டர்வியூலாம் கிடையாது. 1 மணி நேரம் நடக்கக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கிளியர் பண்ணால் போதும், நீங்களும் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகலாம். இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 36,000லேருந்து 50,000 வரை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வரை இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4/5/2026 மே மாதம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ வந்து அதுக்கான சிலபஸ்ஸு, அதோட மெட்டீரியலு, அதோட ப்ரீவியஸ் கொஷின் வந்து பார்த்துடலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட சிலபஸ் நான் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகன்சி 3000க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்குல்ல, ஸோ அதுக்கான டிபார்ட்மெண்ட் என்னது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் காட்டுறேன். நோட்டீஸ் போர்டு எத்தனை டேட்டு, லாஸ்ட் டேட் எப்போ போஸ்ட் டேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எதில் இருந்தால் 2018 2025 வரை ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லிங்க் வந்து நான் டெலிகிராமில் போட்டிருக்கேன். என்னடா லிங்க்னு கமெண்ட் பண்ண நீங்கள் எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அதுக்கான தனியாக அமௌண்ட் பே பண்ணணும். நான் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.